ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 நல்ல பெரிய பீட்ரூட் வந்து சீவிக்கோங்க. இந்த தேங்காய்லாம் அதான் பீட்ரூட்டு கேரட் நம்ம சீவி செய்வோம் இல்லையா, துருவி அந்த மாதிரி சீவிக்கோங்க. நல்லா கட் பண்ணிலாம் போடக்கூடாது, சீவி தான் வந்து இது செய்யணும். 2 பீட்ரூட் வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சீவி கழுவிட்டு. இதுக்கு வந்து வெங்காயம் தான் நிறைய போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த 2 பீட்ரூட்டுக்கு 5 வச்சுருக்கேன். பெரிய நல்லா இதை விட நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தால் 3 வெங்காயமே போதும். இது சின்னதாக இருக்கிறதுனால நான் 5 வச்சுருக்கேன். ஸோ அது அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், அப்புறம் வந்து இந்த மிளகாய் வந்து 3, கருவேப்பிலை, இது வந்து இஞ்சி பூண்டு விழுது. இந்த அளவுக்கு, அதாவது நான் சின்னதாக இருக்கிறதுனால இது வந்து நான் எடுத்திருக்கேன். 2 பெருசாக இருந்தால் ஒரு பெருசாக இருந்தால் 1 போதும். கொஞ்சம் இஞ்சி மட்டும் கொஞ்சம் இந்த அளவுக்கு சைஸ்க்கு எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அது வந்து ஒரு இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா, நான் வந்து இதை காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். பட் ஆனால் அதில் வந்து இந்த குவான்டிட்டிக்கு ஒரு 5 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். அதாவது நான் அரைக்கிறதுக்கு ஓரளவு அரைக்கிறதுக்கான தேவையான பூண்டும் இஞ்சும் வச்சுருக்கேன். அதை பேஸ்ட் எடுத்துக்கிட்டு 5 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் இந்த குவான்டிட்டிக்கு. ஸோ எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வானல் வச்சுட்டு ஒரு 6 ஸ்பூன் நல்லா எண்ணெய் விட்டுட்டு, கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் போட்டுட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் வெங்காயத்தை போட்டவுடனே பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் தான் அது டேஸ்டியாக இருக்கும் சாப்பாடு. ஸோ நல்லா வதங்கி வந்த பிறகு லாஸ்ட்டாக இந்த சீவி வச்சுருக்கேன் அந்த பீட்ரூட்டை வந்து அந்த வெங்காயம் வதங்கி வந்தோடனே இஞ்சி பூண்டு 5 ஸ்பூன் போட்டுட்டு, சால்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. கம்மியாக போடுறவங்க அதே உங்களுக்கு எப்படி சால்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா அதோட நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு போட்ட உடனேயே சால்ட்டும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பீட்ரூட் அதில் போட்டு லாஸ்ட்டாக நல்லா வதங்கி வந்துடணும். அதிலே சுருண்டு நல்லா வதங்கி வந்துடும். சும்மா கொஞ்சமாக அப்படி தண்ணி தெளித்து, அது சும்மா லைட்டாக தான், இல்லை அது அப்படியே ட்ரையாக கூட அது சுருங்கி வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விடாமல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஸோ அதனால் சும்மா தண்ணி தெளிக்கிற அளவுக்கு ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக அப்படி ஊற்றி நல்லா வதக்கிட்டே சிம்மில் வச்சு நல்லா வதக்குனிங்கன்னா, அந்த பீட்ரூட் வந்து இந்த வெங்காயம், இந்த மசாலா, அதாவது இந்த இஞ்சி பூண்டோட நல்லா அது வதங்கி வந்துடும். ஸோ வதங்கி வந்த பிறகு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, இல்லை குக்கரில் சாப்பாடு அப்படியே வைக்கிறவங்க கூட கழுவி அதுலேயே 2 அழாக்கு, இதில் 2 அழாக்கு குவான்டிட்டி அரிசிக்கு, இது வந்து இந்த குவான்டிட்டிக்கு 2 அழாக்கு வந்து தாராளமாக போடலாம். போட்டு ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணி ஆற வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லை இதெல்லாம் ரெடியான பிறகு குக்கர்லேயே போட்டு வேக வச்சு இறக்குறதுனாலும் ஓகே, சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்க வந்து விரும்பி, பீட்ரூட்டே சாப்பிடாத பிள்ளைங்க கூட அந்த சாப்பாடு சாப்பிட விரும்புவாங்க. ஸோ அந்த பிரியாணி மாதிரி இருக்கும். ஸோ நல்லா மோஸ்ட் ஆஃப் வந்து குக்கரில் போட்டு ஒன்றா வேக வைக்காத, நீங்கள் இதை மட்டும் தனியாக வானலில் ரெடி பண்ணிவிட்டு இறக்கி
ஒயிட் ரைஸ் வந்து தனியாக உதிரியாக நல்லா வடித்து ஆற வச்சு போட்டு கலர்றதே பெஸ்ட்டு. ஸோ டைம் இல்லை அப்படின்னும்போது மட்டும் குக்கரில் போட்டு அப்படியே ஒன்றா போட்டு இறக்கிக்கலாம். பட் ஆனால் இது தனியாக போட்டு செஞ்சு கலரி தர்றது சாப்பிட்றது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீட்ரூட் ரைஸு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி பீட்ரூட்டு. ஸோ நிறைய பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, ப்ளீஸ் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சைடில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.